ரோடு ஷோ அப்படிங்கிறது நேத்திலேருந்து மிகப்பெரிய தீவிரமான பேசுபொருளாக இருந்துச்சு. இந்த ரோடு ஷோன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அனுமதி கேட்குறாங்க, அனுமதி மறுக்கப்படுது, போலீஸ்காரங்க விளக்கம் கொடுக்குறாங்க, நீதிமன்றம் போகிறாங்க, நீதிமன்றத்தில் அனுமதி கிடைக்குது. அதே நேரம் காவல்துறைக்கு நீதிமன்றத்தில் சில சலுகைகளும் கிடைக்குது. அண்ணாமலை அவர்கள் பின்னணியிலேருந்து இந்த ரோடு ஷோ சார்ந்த விஷயத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பால் கனகராஜ் அப்படின்னு சொல்லி பிஜேபியோட மிக முக்கியமான நிர்வாகி இந்த வழக்கில் மேஜராக ரோல் பண்ணியிருக்காங்க. கோயமுத்தூரோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பிஜேபியோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களோட ரோல் இதில் முக்கியமானதாக இருக்குது. இந்த ரோடு ஷோ அனுமதி மறுப்பு, அனுமதி கிடைப்பு, இதற்கு நடுவில் என்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இதில் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏழு ஆரம்பித்து இஜெட் வரைக்கும் பார்க்க போகிறோம், ஆள் ஆரம்பித்து அக்கு வரைக்கும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, 14ஆம் தேதி காலையில் கோவையோட பிஜேபியோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடு ஷோ அப்படிங்கிறது பிரதமர் அலுவலகம் சார்ந்து கிரீன் சிக்னல் கிடச்சதுனால தமிழ்நாட்டோட காவல்துறையிட்ட ஒரு அனுமதி கேட்கலான்னு சொல்லி காவல்துறை அனுமதி கேட்கறதுக்கு போகிறாங்க. ஏன்னா காவல்துறையோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த ரோடு ஷோவை நடத்த முடியும். ஸோ காவல்துறை அனுமதி கேட்டு 14ஆம் தேதி விண்ணப்பிக்கிறாரு. 14ஆம் தேதியே காவல்துறை ரிஜெக்ட் பண்ணுது, ரோடு ஷோக்கெலாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுது. உடனடியாக தகவல் பெரிய லெவலில் பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது. மாநில தலைவர் இந்த விஷயத்தை வழக்கறிஞர் பிரிவுகிட்ட கொண்டு போறாரு. வழக்கறிஞர் பிரிவு இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவசர வழக்கா பட்டியலிடப்படுது. நீதிமன்றத்தில் முறையீட்டின் காரணமா அவசர வழக்கா அந்த வழக்கு பட்டியலிடுறாங்க. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அமர்வில் இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதித்துறை முடிவு பண்ணுது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. நீதிபதி அங்கே உட்கார்ந்து காவல்துறையிட்ட ஏன் அனுமதி மறுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. காவல்துறை சார்பாக 4-5 விளக்கங்கள் கொடுக்கப்படுது. முதல் விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, +2 மாணவர்களுக்கு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, இந்த ரோடு ஷோ காரணமாக +2 மாணவர்கள் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ரெண்டாவது விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவுண்டப்பாளையத்திலேருந்து ஆர்எஸ்புரம் வரைக்கும் இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. கவுண்டப்பாளையம் டு ஆர்எஸ்புரம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட வணிக வளாகங்கள் இருக்குது, மிக முக்கியமான கோவையோட மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. இந்த இடத்துல ரோடு ஷோ நடந்துச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் மக்களுக்கு இடையூறு இருக்கும் அப்படிங்கிற ரெண்டாவது காரணம் சொல்லப்படுது. மூணாவது மிக முக்கியமானது, இது மதம் சார்ந்த ஒரு பதட்டமான பகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காவல்துறை தரப்புலேருந்து நீதிமன்றத்தில் சொல்லப்படுது. நாலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி ரோடு ஷோக்கெலாம் நாங்கள் அனுமதி கொடுத்ததே கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஸோ கோவையில் ரோடு ஷோக்கு அனுமதி தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க காவல்துறை தரப்பு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த பக்கத்தில், அதாவது ரோடு ஷோ அப்படிங்கிற விஷயத்தில் பிஜேபி தரப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிமன்றத்தில் கவனிக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி ரோடு ஷோ அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக தொடர்ச்சியாக மத்திய அரசோட திட்டங்களை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வேலையை பிரதமர் நரேந்திர மோடி எல்லா மாநிலங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. அதன் வெளிப்பாடாக தமிழ்நாட்டுக்கு வராரு, தமிழ்நாட்டில் கோவைக்கு வராரு. கோவை வரும்போது ரோடு ஷோ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு காவல்துறை மட்டும் ரோடு ஷோக்கு அனுமதி மறுக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த காவல்துறையுமே இப்படி செயல்படல அப்படிங்கிற மாதிரி காவல்துறை மேலே பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த உத்தரவை ரத்து பண்ணி எங்களுக்கு ரோடு ஷோக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற விஷயமானது வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் பார்த்தா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இறுதியாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு அப்படிங்கிற ஒரு விஷயமானது மிகப்பெரிய லெவலில் அந்த வழக்கில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, பொதுமக்களை சந்திக்க வரும்போது நிச்சயமாக பொதுமக்கள் இடையூறு இருக்க தான் செய்யும். காவல்துறையும் அரசு நிர்வாகம் அந்த இடையூறை எந்த அளவு குறைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியுமே தவிர இடையூறு அப்படிங்கிற விஷயத்தை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. ஏன்னா முற்றிலுமாக தடுக்கக்கூடிய சூழல் எப்போதுமே நிலவாது. இடையூறை எந்த அளவு குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. ரெண்டாவது, மாணவர் தேர்வு அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ரோடு ஷோ 5 மணிக்கு தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்போது மாணவர்களோட தேர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பாதிப்புக்குள்ளாகாது. ஸோ மாணவர் தேர்வு அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பதற்றமான பகுதி, மதம் சார்ந்து பதற்றமான பகுதி அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் சொல்லப்படுது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சிறப்பு குழு கவனிக்குது, எஸ்பிஜி அப்படிங்கிற அந்த சிறப்பு குழு கவனிக்குது. அவங்க முடிஞ்சளவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாதுகாக்கக்கூடிய எல்லா வேலைகளும் பார்த்துருவாங்க. தமிழக காவல்துறையாக இருந்தாலும் சரி, மாநில காவல்துறையாக இருந்தாலும் சரி, இங்கே ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா போதும், இங்கே வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை எஸ்பிஜி பார்த்துக்கும். எஸ்பிஜிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒத்துழைப்பு காவல்துறை கொடுத்தா போதும். ஸோ பிரதமரோட பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் இங்கே பெரிய லெவலில் கவனிக்க தேவையில்லை, அதை எஸ்பிஜி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி காவல்துறையோட பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த இடத்துல உடைச்சிட்டாரு. நாலாவது, ஒரு அரசியல் தலைவர் மக்கள்கிட்ட போயிட்டு தன்னோட திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் பண்ணி
ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிர்வாக பணி. இந்த நிர்வாக பணிக்கு இதுவரைக்கும் யாருக்குமே அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற அந்த வாதத்தை நான் ஏற்கல. இது அனுமதி வழங்க வேண்டிய விஷயம். இந்த அனுமதியை வழங்கி இந்த தலைவர்கள் தங்களுடைய திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இந்த ஜனநாயகத்தில் ஒரு பகுதி அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க. அதை தொடர்ச்சியாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க? நீங்க பரிசீலனை பண்றதுக்குரிய ஊரிய காலம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க நிபந்தனைகளை விதிச்சிருக்கலாமே, இதை செய்யக்கூடாது. 4 கிலோமீட்டர் கேட்டாங்களா 3 கிலோமீட்டர் கொடுங்க, 4 கிலோமீட்டர் கேட்டாங்களா 2.5 கிலோமீட்டர் கொடுங்க. ஸோ நிபந்தனைகள் நீங்கள் நிச்சயமாக இப்போ வரைக்கும் விதிக்கலாம். அதே நேரத்தில் அனுமதி மறுப்பு அப்படிங்கிறத நாங்கள் இங்கே எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. கட் அவுட் வைக்காதீங்கன்னு சொல்லுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இத்தனை பேரோட போகணும்னு சொல்லுங்கள், இத்தனை பேரோட வரணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை காவல்துறை விதிக்கலாம். அதே நேரம் முற்றிலுமாக அனுமதி மறுப்பு அப்படிங்கிறது ஏற்கக்கூடிய வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ மிக வேகமாக அண்ணாமலை அவர்களோட துரிதமான முயற்சி காரணமாக இன்னைக்கு ரோடு ஷோவானது தமிழ்நாட்டில் கோவையில் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த ரோடு ஷோ அப்படிங்கிறது நடக்காமல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் எல்லா மாநில தலைவருமே இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்களால் இதை சாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சில அவப்பேர் வந்திருக்கும். அது அத்தனையுமே அண்ணாமலை அவர்களோட துரிதமான நீதிமன்ற முயற்சி காரணமாக அத்தனையும் தடுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை தன்னை ஒரு மாநில தலைவராகவும் ஆளுமை மிக்க தலைவராகவும் அண்ணாமலை அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ரோடு ஷோவானது 16ஆம் தேதி 5 மணிக்கு கவுண்டபாளையத்திலிருந்து ஆர்எஸ் புரத்தை நோக்கி நடைபெற போது. இந்த கவுண்டபாளையத்தில் ஆர்எஸ் புரத்தில் பிஜேபி தொண்டர்கள் மக்கள் நிறைய பேர் புடைசூழ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னோட ரோடு ஷோவை தமிழ்நாட்டில் நடத்த போகிறாங்க. நீதிமன்ற உத்தரவு காரணமாக இந்த விஷயத்தை பிஜேபி சாத்தியப்படுத்தியிருக்கு. ஸோ காவல்துறை அனுமதி மறுப்பு அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் மூலமாக நிராகரிக்கப்பட்டிருக்கு. சரியான காரணங்களை சொல்லி நீதிபதியை இந்த ரோடு ஷோக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்க முற்பட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.